ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐயில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேட்னா, பைமோட் கூப்பன் சேல்ஸு, அதுக்கப்புறம் ஓல்டு வித்ட்ரா, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் எப்படி அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது. டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டுடே டாஸ்க்கு ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நார்மலாக வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே வெப்சைட்டு எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நமக்கு ஒர்க் மட்டும்தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஜூலை 1 ஜூலை 3 வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியும், ட்ரைனிங் டாஸ்க் இருக்குங்களே, அதுக்குள்ளே போயிட்டு டுடே டாஸ்கில் போனீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதிலே வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து ஓப்பன்னு சொல்லி வந்து காட்டும். இங்கே பாருங்கள், காட்டுது பாருங்கள். எல்லாருக்குமே வந்து இது வந்து பொதுவானது தான். எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க்கு, இந்த 3 மெம்பர், அதாவது எஸ்பிஓ மெம்பர் எல்லாருக்குமே வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஜூலை 1 ஜூலை 3 வரைக்குமே வந்து ஸ்டாப்பில் தான் இருக்கும். எதுக்காக இது ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா, இது மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாதான் இது தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் பண்ண போகும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. எப்போ இனி ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4 தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து யாரும் ஒர்க் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால. இனி எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து சங்கர் சார் வந்து வாய்ஸ் வந்து போட மாட்டாங்க. இனிமேல் எப்படின்னா வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக, அதாவது வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து நீ டைப் பண்ணி வந்து அப்படியே சென்ட் பண்ணிடுவாங்க, என்ன கான்செப்ட்னு சொல்லி. அதே மாதிரி ஒர்க் எப்படி இருக்கும்னா, இனிமேல் வந்து டெலிகிராமில் தான் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெப்சைட்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அது மாதிரி வந்து டெலிகிராமில் தான் இனி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பைமோட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து நியூ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் ஓல்டு அப்ளிகேஷன் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது பைமோட் இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஆப் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நியூவாக வந்து ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைமோட் ஸ்மார்ட்டுங்கிற ஆப்பை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுவும் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. உங்கள் அப்ளைனர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு அது மாதிரி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். லாஸ்ட் வீக் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நியூ ஆப் வந்து 1 வீக்கில் வந்து 30,000 பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா வந்து டாஸ்க் வந்து பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது பர் டே வந்து 150 to 200 அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன கண்டிஷன்னா, 1 வீக்குள்ளே வந்து 30,000 பேர் வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து அது ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைமோட் கூப்பன் சேல்ஸ் வந்து என்றைக்கு வந்து சேல்ஸ் ஆகும், அதாவது எப்போ வந்து அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து டேட் சொல்லியிருக்காங்க. என்றைக்குனா ஜூலை 7 தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பேட்ச் வைஸாக தான் வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வந்து பைமோட் கூப்பன் ஃபார்ம்னு இருக்குங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி வந்து காட்டும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பைமோட்டோட ப்ரொஃபைல் ஐடி இருக்கும், அப்புறம் உங்கள் மெயில் ஐடி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து டேட் வந்து எப்போ நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபார்ம் வந்து எப்போ ஃபில் பண்ணிங்களோ அந்த டேட்டு டைமோடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாருங்கள், பெண்டிங்கில் இருக்குது. எப்போ பெண்டிங்கில் இருந்து அப்ரூவ்ட் ஆகும்னா ஜூலை 7 தான் அமௌண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவல் ஆகும். அது வரைக்கும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து ஜூலை 7 வந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மந்த்து இல்லைனா வந்து ஜனவரி மந்த்து கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போ அமௌண்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து இன்னும் வந்து டேட் வந்து அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் வந்து நிறைய பேர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க.
இந்த ஃபார்ம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஷோ ஆகும்னா, பை மோட்டில் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கூப்பன் சேல்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி, அதாவது ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். மீதி யாருக்கும் வந்து ஓப்பன் ஆகாது. அதாவது கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகாது. பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து காட்டும். எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்ம் வந்து காட்டும். ஓகேங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து பெண்டிங்கில் தான் சொல்லியிருக்கோம். இப்போ எனக்குமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஜூலை 7th இருந்து தான் வந்து பேட்ச் வைஸாக வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அப்ரூவல்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். அதனால் அதை வச்சே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து பைமோட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுதா இல்லையான்னு வந்து எப்படி பார்க்குறது, ஆடே ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் நிறைய பேர் சொல்கிறீங்க. எப்படின்னா பைமோட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. அதனால வந்து இப்போ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க்கை கொடுத்து வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, கீழே பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு இருக்குங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட நேமு, என்னைக்கு வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க, டைம் எப்போ அப்படிங்கிறத கொண்டு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் டவுன்லைனர் வந்து யார் யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா, யார் இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லி இதிலே வந்து உங்களுக்கு காட்டிடும். அதனால் வந்து இதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லி அவங்களோட நேம் கொண்டுமே எல்லாமே வந்து காட்டும். எப்போ என்ன டைமு எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரியே பேங்க் டீட்டெயில் வந்து எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. யார் அப்டேட் பண்ணோம்னா, பைமோட் கூப்பன் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க. மீதி யாரும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க. கூப்பன் சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்படி அப்டேட் வந்து பண்ணணும், வேறு டீட்டெயில் வந்து நாங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ வித்ட்ரால் கொடுப்பாங்கள்ல, அப்போதைக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் அது வரைக்கும் வந்து நீங்கள் யாரும் வந்து அப்டேட்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை மந்த் வந்து எண்டிங்குள்ளே வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து கிளியர் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அதாவது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வித்ரா வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து கிளியர் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. நியூ வித்ரா வந்து எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்கு அந்த மாதிரி வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்டிங்கும் வந்து ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே வந்து கிளியர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டைட்டிலில் வந்து ஹேஷ்டேகை வந்து ஏதாவது ஒரு ஹேஷ்டேகு இல்லைன்னா 3 ஹேஷ்டேக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி பண்ணாதவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து டாஸ்க் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இனிமேல் வந்து அதே மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கிளியராக வந்து பார்த்து பண்ணுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஸ்பான்சர் நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபைல் வந்து நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கணும். தேர்டாக வந்து உங்களோட கண்டென்ட் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்கள் டைட்டிலில் வந்து ஹேஷ்டேகோட, அதாவது வந்து எப்படின்னு சொல்லி நான் கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா எப்படி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பான்சர் கண்டென்ட்டும் வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணணும். ஒருத்தர் பாதி காப்பி பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து அப்படிலாம் கிடையாது. லிங்க் வந்து டச் பண்ணோன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரிலாம் வந்து செட்டிங் இருக்குது. அது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஓன் வாய்ஸில் வந்து ஸ்பான்சர் நேம் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். இது வந்து பைமோட் கிடையாது, எஜுக்வெஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிரும். நீங்கள் பண்ணதே வந்து வேஸ்ட் ஆகிரும். நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா?
அகைன் வந்து நீங்கள் டாஸ்க்கை வந்து தப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஐடி வந்து நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ரொம்ப அப்டேட் தப்பாகவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக என்னென்னா லைவ் சாட் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் எது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த லைவ் சாட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி போகணும்னா நீங்கள் உள்ளே நார்மலாக போனீங்கன்னாவே இந்த மாதிரி கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் மெசேஜ் சிம்பிள் மாதிரி அதாவது ஒரு ஐக்கான் மாதிரி வந்து உங்களுக்கு காட்டுதுங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து டச் பண்ணி போனீங்கன்னாவே என்ன ஏதுன்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ், மெயில் ஐடி, உங்களோட ஸ்டாஃப் ஐடி அந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களோட கொஷின் என்னவோ அந்த கொஷினை வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாகவே வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. கமெண்டர்ஸ் தான் இதை வந்து எடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் என்ன டவுட்டுனாலும் இந்த இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓ பற்றி வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் தெரியும்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.